கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழும் இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தம்மிழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில் ஒளியேற்றும் விளக்காக வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. திரு தங்கராஜ், திருமதி மெர்லின் இவர்கள் குடும்பத்தில் மறைத்த அருள், மேரி, குளோரியா, துரைராஜ், ரத்னசாமி, மோட்சம்மாள் இவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய இலைப்பற்றடை பழி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறார்கள். திரு அந்தோணி அகப்பன் இவர்கள் குடும்பத்தில் மறைத்த திரு அருள், மேரி, குளோரியா, திருமதி கிரேஸ் பப்பா இவர்களுடைய ஆன்மா இறைவனின் நித்திய இலைப்பற்றடை பழி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறார்கள். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறந்தோர்க்காக செபிக்க வந்திருக்கும் இனியவர்களே, நம்மை விட்டு பிரிந்த நமது நெருங்கிய உறவினர்கள் நம்மை இன்று இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றார்கள். இறந்த நம் உறவுகள் நிலைவாழ்வின் கதவு திறக்கப்படும் போது உள்ளே நுழைந்து நிலைவாழ்வின் இன்பத்தை அனுபவிக்க நம்மை இப்போது தங்களுக்காக ஜெபிக்க அழைக்கின்றார்கள். மரணம் மனிதனை கவலையில் ஆழ்த்துகின்ற குறியீடு. மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனிதம் தடுமாறுகின்றது. நமது மரணத்தை நினைத்து அஞ்சும் நாம் நமது உறவினர்களின் இழப்பை நினைத்து இடிந்து போகின்றோம். பிரிவை ஏற்க முடியாது மனம் பரிதவித்து போகின்றோம். மரணம் நாம் பிறக்கும் தருணத்தில் ஆரம்பமாகும் அற்புதமான செய்தியாகும். மரணத்தின் போது நிலைவாழ்வின் கதவு திறக்கப்படுகின்றது. நமது சாவை அழிவாக பார்ப்பதை விட நிலைவாழ்வுக்கு செல்லும் வழியாக பார்க்க அழைக்கின்றோம். வாழ்வை அற்புதமாக்கி அதன் அதிசயத்தை ஒவ்வொரு நொடியிலும் நினைத்து பார்த்தால் மரணத்தை அழகாக்கி கொள்ளலாம். மரணத்தை அற்புதமாக்கி கொள்ள வாழும் நாட்களை பரமாக்க வேண்டும். இறந்த நம் உறவுகள் விண்ணக இன்பத்தை கொண்டாட அருள் தருகின்ற திருப்பலி இது. இறந்த நமது உறவுகள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வாழ்வோர் அனைவரும் நிலைவாழ்வுக்கான இன்பத்தை பெறவும் நாமும் ஒரு நாள் அந்த இன்பத்தை அடைய வாழும் நாட்களில் சரியாக வாழவும் அருள் கேட்டு இதயத்தை இந்த திருப்பலியில் இணைய செய்வோம். மிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றின் எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் வணங்கி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற இருப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என்மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே. நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தார்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே. ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. இறங்குமையா எம் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இறந்த உம்மடியார்கள் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம். இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தீங்கிற்கும் நேரிடாமல் கடவுளின் நம்பிக்கையில் அமைதியில் இளைப்பாறுவார்கள், கடவுள் முன் ஒளி வீசுவார்கள் என்னும் நம்பிக்கை தருகின்றது. இப்போது வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகின்றார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று உலகத்தை நெருப்பால் தீர்த்திட வரும் நாள், வானமும் மையமும் நடுங்கிடினும் உமது கடைக்கண் பார்வையொன்றே என் மீது விழுவதாக. விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று குற்றம் என்னை அச்சுறுத்தும், உம் நீதி என்னை நடுங்க வைக்கும். உம் அன்பு ஒன்றே பலமாகும், உம் இரக்கம் ஒன்றே மீட்பாகும். என் குற்றம் என்னை அச்சுறுத்தும், உம் நீதி என்னை நடுங்க வைக்கும். உம் அன்பு ஒன்றே பலமாகும், உம் இரக்கம் ஒன்றே மீட்பாகும். விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று
என்று அறிந்தும் நான் ஏற்கவில்லை, நன்மை என்று அறிந்தும் நான் செய்யவில்லை, நீதி என்று அறிந்தும் நான் பேசவில்லை, பாதை நன்கு தெரிந்தும் நான் செல்லவில்லை. உண்மை என்று அறிந்தும் நான் ஏற்கவில்லை, நன்மை என்று அறிந்தும் நான் செய்யவில்லை, நீதி என்று அறிந்தும் நான் பேசவில்லை, பாதை நன்கு தெரிந்தும் நான் செல்லவில்லை. விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று உம்மிடை தொழில் கொண்ட அடியவர்க்கு நிம்மதி ஆண்டவரை தருவீரே, முடிவில்லாத ஒளியவர்க்கு விடியட்டும் என்றே வேண்டுகிறோம். உம்மிடை தொழில் கொண்ட அடியவர்க்கு நிம்மதி ஆண்டவரை தருவீரே, முடிவில்லாத ஒளியவர்க்கு விடியட்டும் என்றே வேண்டுகிறோம். விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று விடுதலை தாரும் ஆண்டவரே, முடிவில்லாத சாவினின்று உலகத்தை நெருப்பால் தீர்த்திட வரும் நாள், வானமும் மையமும் நடுங்கிடினும் உமது கடைக்கண் பார்வையின்றி எம்மீது விழுவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு. இறைவனோடும் என்றென்றைக்கும் இருக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து தம் இறப்பினால் நம் அனைவருக்கும் அளித்தாரென கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பித்து மீட்பு பெறுவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்று தராது. ஏனெனில் நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவின் வழியாய் கடவுள் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம் இறைபெற்று இன்றி வளர்ந்து இருப்பது குறித்த காலம் வந்தது. கிறிஸ்து நமக்காய் தம் உயிரே கொடுத்தார். நேர்மையாளருக்கு ஒருவர் தம் உயிரே கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்கு யாரனும் தம் உயிரே கொடுத்தால் துணியலாம். ஆனால் நம் பாவிகளாய் இருப்பதே கிறிஸ்துவின் நமக்காக தம் உயிரே கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பித்து மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களிலிருந்து அவருடைய மகன் நமக்காய் உயிரே கொடுத்தார். கடவுளோடு ஒப்புரவாகப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாகப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்புப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். ஆன்றோ அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ளோம். நாம் கொண்டுள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
அல்லேலூயா 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 என்ன அற்புத ராகங்களே இறையொன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் நீங்குதே என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் நீங்குதே அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. 37 முதல் 40 முடிய. காலத்தில் இயேசு கூறியதாவது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் நம்மை விட்டு அகலக் கடவன. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 31வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாள் நவம்பர் மாதம் 2ஆம் தேதியாக அமைகின்றது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி வருகின்றோம். எனவே இந்த நாளிலும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். இந்த நினைவு நாள் எதற்காக, இறந்தவர்களை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? நம்மோடு வாழ்ந்தார்கள், நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்றார்கள், இறந்து போய்விட்டார்கள். இனி அவர்களால் நமக்கு என்ன பயன், அல்லது நம்மால் அவர்களுக்கு என்ன பயன்? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழலாம். எனவே இறந்தவர்களை பலர்
நினைவு கூறுவதும் இல்லை. இவ்வாறு நினைவு கூறுவது தவறு என்று கூட சிலர் எண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டிலே சதுசேயர்கள், அவர்களுக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கிடையாது. இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களிடம் கிடையாது. எனவே அவர்கள் இறந்தவர்களை பற்றி எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் மற்றவர்கள் இறந்தவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்கின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இது நிகழும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த சாவுதான். மற்ற எல்லாமே நமக்கு தெரியாது. இது இப்படி நடக்கும், இப்படி நடக்காது, சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு சாவு உண்டு, மரணம் உண்டு என்பது நிச்சயம். அதே போன்று இந்த மரணத்திலே நிச்சயமற்ற ஒன்று, நாம் என்றைக்கு சாவோம் அப்படின்னு தெரியாது. நம்முடைய மரணம் எந்த நாளில் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த சாவு நம்முடைய வாழ்வில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியும். நாம் அதிகமாக அன்பு செய்கின்றவர்களை நாம் இழந்து விடுகின்ற போது மிகுந்த துயரத்திற்குள்ளாகின்றோம். அவர்களை நினைக்கின்றோம், கண்ணீர் சிந்துகின்றோம், அழுகின்றோம், இல்லையா? அப்படி என்றால் இந்த சாவுக்கு பொருள் என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அருமையாக கூறுகிறார், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இப்போ இயேசுவில் நம்பிக்கை கொண்ட நமக்கு உயிர்ப்பு என்பது நம்முடைய நம்பிக்கை. இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள், நாம் இறந்த பிறகு உயிர் பெறுவோம் என்பதுதான். ஏனென்றால் துஞ்சினோரின் முதற்கனியாக ஆண்டவர் இயேசு இறந்தோரின் என்று உயிர்த்தெழுந்தார். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே அவரிலே நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நிகழும் என்பதுதான் அடுத்த கேள்வி. நாம் 3 நிலைகளை பார்க்கின்றோம். ஒன்று நிலை வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, இறைவனோடு இணைந்த வாழ்வு. அதைத்தான் மோட்சம் அப்படிங்கிறோம், அல்லது பரகதி என்கிறோம். அதனால்தான் இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறோம். இந்த உலகத்திலே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழுகின்றவர்கள், மற்றவர்களும் தன்னை மதிக்கின்ற விதத்திலே உதவியாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் இறைவனுடைய நித்திய தோழமையில் இருப்பார்கள். இது ஒரு நிலை. இரண்டாவதாக, இந்த நிலையை அடைவதற்கு முழுமையாக அவர்கள் பாவ கரைகள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இன்னும் சிறிது பாவக்கரைகளோடு இருக்கின்ற ஆன்மாக்கள் கடவுளிடம் சென்று சேர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு
இரண்டாவது நிலையில் இருக்கின்றார்கள். அதனை உத்தரிக்கிற நிலை என்று சொல்லுகிறோம். அவர்கள் வேதனையுறுகின்றார்கள். நான் கடவுளுடைய பிரசன்னத்திற்கு செல்லவில்லையே, கடவுளுடைய தோழமையில் நான் இணையவில்லையே என்ற வேதனை அவர்களுக்கு. மூன்றாவதான நிலை அவர்களுக்கும் நித்திய வாழ்வுதான். ஆனால் அவர்கள் கடவுளுடைய உறவில் ஒருபோதும் இணைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உதவியவர்களாக நல்லவர்களாக வாழவில்லை. அப்படிப்பட்டவர்கள் நித்தியத்திற்கும் வேதனையை அனுபவிப்பார்கள் என்பது மூன்றாவது நிலை. இந்த மூன்று நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இறந்த பிறகு இவையெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு எப்படி தெரியும்? எப்படி இதை அறுதியிட்டு சொல்ல முடியும்? நான் மோட்சத்துக்கு தான் போவேன், நான் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு தான் போவேன், நான் நரகத்துக்கு தான் போவேன் யாராலும் சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் நாம் இன்று செய்கின்ற இந்த வழிபாடு அல்லது இந்த நவம்பர் மாதத்திலே உத்தரிக்கிற ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது, இறைவேண்டல் செய்வது அல்லது தான தர்மங்களை செய்வது என்பது எத்தகைய ஒரு பலனை தரும்? பல்வேறு நிலைகளிலே பல புனிதர்கள் தங்களுடைய ஆழ்ந்த தியானத்திலே இவற்றை அறிந்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில நிகழ்வுகள் நமக்கு இதை புலப்படுத்துகின்றது. ஒரு பெண்மணி அவர் பணி செய்த வீட்டிலிருந்து அந்த வீட்டு உரிமையாளர் அவரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார். இந்த உன்னுடைய சம்பளம், இப்போ இன்னிலிருந்து நீ என்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணி அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு கலக்கத்தோடு தான் வாங்கிய சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஆலயத்திற்கு செல்லுகின்றார். ஆலயத்திலே சென்று ஜெபிக்கின்றார். அங்கே வந்த குருவானவரிடம் ஒரு தொகையை கொடுத்து, யாரும் நினையாத உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று இறைத்த அந்த தந்தையை கேட்டுக்கொள்ளுகின்றார். அந்த தந்தையும் அவ்வாறே அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கின்றார். அந்த பெண்மணி உத்திரிக்கிறத்தல் ஆன்மாக்களுக்காக ஜெபித்து விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பொழுது அங்கே ஒரு இளைஞன் நிற்கின்றார். அந்த இளைஞன் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த தாய் சொல்லுகின்றார், இந்த மாதிரி என்னுடைய எஜமானி அம்மா என்னை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். இனி நான் என்ன செய்வது என்ற சிந்தனையில் நான் இறைவேண்டல் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த இளைஞன் அவரிடம், ஒரு தாய்க்கு, முதிய தாய்க்கு ஒரு உதவியாளர் தேவை, நீங்கள் அவருக்கு உதவி செய்ய முடியுமா? அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை நிச்சயமாக செய்வார், நல்ல சம்பளத்தை தருவார் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா தயார் என்று சொல்ல அந்த இளைஞன் அந்த தாயை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். ஒரு வீட்டின் முன்னால் விட்டுவிட்டு, இந்த வீட்டில் இருக்கின்ற முதியவருக்கு தான் உங்களுடைய உதவி தேவை, உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தாய் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார்.
வீட்டு கதவை ஒரு முதிய அம்மா வந்து திறக்கிறாங்க, ஒரு மூதாட்டி திறக்கிறாங்க. என்ன என்று கேட்ட பொழுது, இந்த மாதிரி நான் கோயிலிருந்து வெளியே வரும்போது ஒரு இளைஞர் வந்தார். அவர் உங்களுக்கு ஒரு உதவியாளர் தேவை என்று சொல்லி என்னை அழைத்து வந்தார் என்று சொல்ல அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். நான் இன்றைக்கு தான் என்னிடம் வேலை செய்த அந்த பணிப்பெண்ணை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன். அவள் பிரமாணிக்கமாக இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு உதவியாளர் தேவை என்று நான் யாரிடமும் சொல்லவில்லையே, யாரிடமும் கேட்கவில்லை. எப்படி உனக்கு இது தெரிந்தது? உன்னை யார் இங்கே வழி நடத்தியது என்று கேட்டு கதவை திறந்து உள்ளே வா என்று அழைக்கின்றார். அந்த பெண்மணி உள்ளே சென்ற பொழுது அங்கே சுவரிலே மாட்டப்பட்டு இருந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கின்றார். இந்த புகைப்படத்திலே இருப்பவர் யார் என்று கேட்கின்றார். அம்மா சொல்கிறாங்க, அது என் மகன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்து போய்விட்டான் என்று. இந்த இளைஞன்தான் என்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டு சென்றான் என்று. அன்புக்குரியவர்களே, அந்த இளைஞனை குறித்து அவனுக்காக ஜெபிப்பதற்கு யாரும் இல்லை. யாரும் நினையாத ஒரு ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு சென்ற அந்த பெண்மணியை உத்தரிக்கிற தல வேதனையில் இருந்து விடுபட்டு புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்த அந்த இளைஞன் தன்னுடைய தாயிடம் அழைத்து செல்லுகின்றான். இதை உணர்ந்த அந்த தாய், நீ எனக்கு உதவியாளர் இல்லம்மா, நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம். நாம் வலைத்தளத்திலே எதையோ தேடுகிறோம். நீங்கள் உத்தரிக்கிற தல ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி, அல்லது பர்கட்ரி மிரக்கிள் அப்படின்னு சொல்லி வலைதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட புனித சவேரியார் எவ்வாறு ஒரு குருவுக்கு தோன்றி உத்தரிக்கிற தல ஆன்மாக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுவது, ஜெபிப்பது அவர்களுடைய ஈடேற்றத்திற்கு உதவும் என்பதை வெளிப்படுத்தினார் என்பதை நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளில் ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கீங்களா? எல்லோரும் கொடுத்துட்டாங்களா? அன்பிய பொறுப்பாளர்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அந்த கையேட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வேண்டியது என்ன? ஒரு புதுமை இருக்கும் அல்லது ஒரு நிகழ்வு இருக்கும். அதைத் தொடர்ந்து அந்த உத்தரிக்கிற தல ஆன்மாக்களுக்கான ஒரு ஜெபம், அவர்களை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் அவரில் நம்பிக்கை கொண்டும் அனைவரும் உயிர்த்தெழுவர். இந்த நம்பிக்கையில்தான் நாம் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதியை இறந்த அனைத்து நம்பிக்கையாளர் நினைவாக கொண்டாடுகின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறந்த நம்பிக்கையாளர்களை, நம்முடைய இறந்த முன்னோர்கள், பெற்றோர், உறவினர், உடன்பிறப்புகள், நண்பர்கள் என்று அவர்களையெல்லாம் நினைத்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அதோடு திராவை சொல்லுகின்றது, நாம் இறந்தவர்களுடைய கல்லறையை சென்று சந்தித்து பரிசுத்த உள்ளத்தோடு விசுவாச பிரமாணம் அல்லது நம்பிக்கை அறிக்கை செய்து ஒரு இயேசு கற்பித்த ஜெபத்தையும் அருள்நிறை மரிய ஜெபத்தையும்
மூவரு கடவுள் புகழையும் சொல்லுகின்ற போது பரிபூரண பலனை பெறுகிறோம் என்று. நாம் உத்தரிக்கிற தல ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதனால் நமக்கு என்ன பயன்? அவர்கள் நம்முடைய ஜெபத்தினால் வேதனை தணிந்து அவர்கள் இறை பிரசன்னத்தில் இறை உறவில் கலக்கின்ற போது, புனிதர்களுடைய கூட்டத்தில் சேருகின்ற போது அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய தேவைகளை அவர்கள் ஜெபித்து நிறைவேற்றுகின்றார்கள். அந்த பெண்மணியை பார்த்தோம், நான் சொன்ன நிகழ்வில் சொன்ன பெண்மணி. அந்த இளைஞன் அவருக்கு உதவி செய்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை, இந்த உத்தரிக்கிற தல ஆன்மாக்களுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாம் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்காக ஜெபிப்போம், திருப்பலி நிறைவேற்றுவோம். சிறப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய ஈடேற்றம் நமக்கு இந்த உலகத்திலேயே நல்ல பலன்களை தரும், நன்மையை தரும், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யும். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நாம் வாழ்வோம். சில இடங்களில், சில பங்குகளில் ஒரு பழக்கம் உண்டு. காலையிலோ மாலையிலோ கல்லறை தோட்டத்திற்கு சென்று ஒவ்வொரு கல்லறை முன்னாலும் நின்று ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி ஒரு ஜெபமாலை முழுவதையும் ஜெபிப்பது. கழுகுமலையில் நான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு குழுவினர் காலையில் திருப்பலி முடிந்த உடனே கல்லறை தோட்டத்திற்கு சென்று விடுவோம். போய் அதே போல் ஒரு ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பது. எல்லா கல்லறைகளின் முன்னால் நின்று அங்கே அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கும். அவர்களுக்காக அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. அதே போன்று இன்னும் பல இடங்களில் அந்த பழக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இறந்த ஆன்மாக்களை எண்ணி மற்றவர்களுக்கு நாம் நற்செயல்கள் செய்வது, தான தர்மங்களை செய்வது, தான தர்மங்களை செய்வது அதுவும் ஒரு சிறப்பான காரியமாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் இறந்த நம்முடைய முன்னோர்களை எண்ணி அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய ஆன்மா ஈடேற வேண்டும் என்று நல்ல காரியங்களை செய்வோம். மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு அன்பு செயல்களை, இரக்கச் செயல்களை செய்வோம். கடவுள் அவர்களையும் ஈடேற்றுவார், நமக்கும் நன்மையானதை தருவார். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய
தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மிக்க சகோதர சகோதரிகளே, இறந்தோரிடமிருந்து தம் திருமகன் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பளித்திட நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோம். திரு அவையின் மேய்ப்பு பணியில் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து உம்மிடம் வந்தடைந்துள்ள திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எங்களுக்கு திருவருட்சாதனங்கள் வழங்கிய மறைப்பணியாளர்கள், எங்களின் விசுவாச வாழ்விற்கு துணை நின்று இறந்து போன வேதியர், நற்செய்தி பணியாளர், நல்மனம் படைத்த நல்லோர் ஆகிய அனைவரின் ஆன்மாக்களுக்கும் நீர்தாமே முடிவில்லா பேரின்பத்தில் பங்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காகவும் நாடுகளின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் அனைத்து தரப்பினரின் மாண்புக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் உழைத்து மரித்த உலக தலைவர்கள், நாடு தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், சமூக போராளிகள் ஆகியோரும் அறிவியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் மூலம் மானுட வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்து மறுத்து போனவர்கள் ஆகிய அனைவரையும் விண்ணக அரசில் தமக்குரிய வெகுமதியை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் மறந்து போன பெற்றோர், எம் உறவினர், உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் எங்கள் வாழ்வு நலம் பெற உதவிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செல்வியர்கள், படை வீரர்கள், காவலர்கள், அரசு மற்றும் தனியாளர் பணியாளர்கள், விவசாயிகள், நெஞ்சாழ்வாளர்கள், தூய்மையாளர்கள், அத்திவாசி பணியாளர்கள், செய்வோர் ஆகியோரின் இறந்து போனவர்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீதிமை நித்திய இலைபாறுவது தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அழிந்து போகும் செல்வங்களுக்கு அடிமைப்படாமல் அறவழியில் நடக்கவும் விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தை நோக்கி அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்களும் அடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் மேலும் துன்பத்தை மறக்கின்றோம்.
மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவுண்டு, பின் வாழ்வில் எமக்கென எது உண்டு? வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவுண்டு, பின் வாழ்வினில் எமக்கென எது உண்டு? என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ? எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்னை பாராமல், பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய். பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உதைக்கைந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, இறந்த அடியார்களை இப்பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்களின் பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மறுபடுகிறதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு இருந்தே அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எங்கள் பாதுகாவலர் திருத்துதர் சந்தியாகப்பர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள மெய்மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒளி நிறைந்த அமைதியையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். வண்டி வந்தோ மடைக்கலம் நீ, ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலையென்றால் நினைவதைப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் வேரறுத்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும்
இறங்காதோ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியிட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரை காயங்களோடு என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகையிடமிருந்து என்னை காத்திரளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தவும் திருமகனின் திரு உணவை உட்கொண்ட நாங்கள் இறந்தவும் அடியார்களுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடையால் மாட்சியுறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இறையாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் உற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மின்னொளி அவர் மேலொளிந்திடுக. விண்ணொளி அவர் மேலொளிந்திடுக. புவியில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக. தீயவை யாவும் விலகிடுக. அவர் தினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக.
உலகினில் அவர்கள் இறந்தாலும் உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உம்மில் என்றும் வாழ வேண்டும். சாவு கதவினை அடைந்தாலும் சாவு கதவினை அடைந்தாலும் நித்திய சாதியில் என்றும் இடம் பெறுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. இன்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. புவிநீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக. தீயவை யாவும் விலகிடுக. அவர் தினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவா